பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 36வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டி அருளும். தாவீது இந்த இடத்தில் செபிக்கும் பொழுது தேவனை நெருக்கமாய் பின்பற்றுகிறவரிடம் தேவன் அவருடைய அன்பையையும் நீதியையும் தொடர்ந்து காட்டும்படி தேவனிடத்தில் ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒவ்வொருவருக்கும் வசனம் சொல்லுகிறது, உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டி அருளும். இந்த கால வேளையில் கர்த்தர் நாம் ஒவ்வொருவர் மேலும் அவருடைய கிருபையை பாராட்டப் போகிறார். வேதத்தை வாசிக்கும் பொழுது யாத்திராகமம் 34வது அதிகாரம் 6, 7 ஆகிய வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் மோசே இடத்தில் சொல்லுகிறார், நீர் அதிகாலையிலே ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில் என்று சொல்லுகிறார். இவன் தேவன் சொன்ன வார்த்தையின்படியே ஆயத்தமாகி தேவ சமூகத்தில் வந்து நின்றபோது அந்த இடத்திலே ஒரு மேகம் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமும் உள்ள தேவன். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் வந்து காத்திருந்த பொழுது அவனுக்கு முன்பாக தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய சத்தியம் அவனுக்கு முன்பாக கடந்து போனதை நீங்கள் பார்க்க முடியும். மகா தயவையும் அவன் பெற்றுக்கொண்டான். நீங்கள் தேவ சமூகத்தில் காலையிலே நீங்கள் கடந்து வந்து ஆயத்தமாகி காத்திருக்கும் பொழுது அந்த நாளுக்கு வேண்டிய இரக்கத்தை, அந்த நாளுக்கு வேண்டிய தயவை, அந்த நாளுக்கு வேண்டிய வசனத்தை, சத்தியத்தை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவராயிருக்கிறார். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கும்போது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடு உமக்கு முன்பாய் நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறீர். முழு இருதயத்தோடு உமக்கு முன்பாக நடக்கிற உம்முடைய அடியாருக்கு Glory to God. தேவனுடைய சமூகத்தில் எப்பெல்லாம் நீங்கள் காத்திருக்கிறீங்களோ ஒரு முழு இருதயத்தோடு தேவனுடைய சமூகத்தில் காத்திருங்க. வேதம் சொல்லுகிறது, முழு இருதயத்தோடு உமக்கு முன்பாய் நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறீர். உத்தம இருதயத்தோடு தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் எதை கொடுக்கிறார்? கிருபையை கொடுக்கிறார். சங்கீதம் 36:5 வாசிக்கும்போது அவருடைய கிருபை வானங்களில் விளங்குகிறது. Glory to God. கர்த்தர் வானத்திலிருந்து தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, ஆபிரகாம் ஜெபித்தான், குழந்தை இல்லாமல் இருக்கிறான். அவனுடைய உத்தமத்தை கண்டு தேவன் மறுபடியும் அவனிடத்தில் பேசும் பொழுது
ஆண்டவரே, நான் உத்தமதான் நடக்கிறேன், ஆனால் எனக்கு நீர் என்ன தருவீர் என்று கேட்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவர் அவனை வானத்தை அண்ணார்ந்து பார்க்க சொல்லுகிறார். வானத்தை பார்க்கிறான். நீ எதை காண்கிறாய்? நட்சத்திரங்களை காண்கிறேன். அந்த நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் என்ன என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன்னுடைய சந்ததி இருக்கும். அவன் ஒரு குழந்தைக்காக அவன் தேவ சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனுடைய சன்னதியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுகிறார். எனக்கு அன்பானவர்களே, வானத்தில் தேவனுடைய தயவு இருக்கிறது. வானத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய தயவை கட்டாயம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நான் சொல்லுவேன், நீங்கள் பார்க்கிறது, நீங்கள் கேட்கிறது ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு ஏராளமான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏராளமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுடைய கண்களை வானத்திற்கு நேராக ஏறெடுத்து இந்த அதிகாலை வேளையில் தேவனுக்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கட்டாயம் இந்த நாளுக்கு வேண்டிய தயவையும் இரக்கத்தையும் கிருபையையும் நீங்கள் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்வதை நீங்கள் பார்க்க முடியும். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த காலவெளியில் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்மையும் கிருபையும் தேவனுடைய இரக்கத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.